பாஜக வந்து என்ன பொறுத்தமட்டிக்கு இந்தியாவுக்கே ஆபத்து இல்லாத கட்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு எப்படி ஆபத்து? தளபதி விஜய்க்கு பிறகுன்னு தான் தமிழ்நாடு அரசியல் தீர்மானிக்கப்படும். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இனி தமிழ்நாடு மக்களுக்காக யாருமே வரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் தளபதி விஜய்னா இந்த முறை தேர்தலில் ஜெயிக்க, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்காவிட்டால் வாழ்நாளில் வந்து தமிழ்நாடு மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. தவறு செய்தா தானே மன்னிப்பு கேட்கணும். ஒரு தான் தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும். அப்ப தவறு செஞ்சா அவன் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவன். அப்ப நீங்க அதைத்தான் நோக்கி போய்கொண்டு. வணக்கம் மக்களை, நான் விஜயதரன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு கரூர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் வந்து மக்கள் நெரிசல்ல வந்து கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தது உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதன் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் போர்க்களமாகவே மாறிக்கொண்டது இப்ப கடந்த 2 நாட்கள். உங்களை எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுங்கட்சியும் அவர்களுடைய கூட்டணி தலைவர்களும் வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மீது வச்ச விமர்சனம் என்னன்னு சொன்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து அவர் கரூர் போய் அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கலன்னு சொல்லியும், அது சம்பந்தமா எந்த அறிக்கையும் முடியலன்னு சொல்லியும் எல்லா ஊடகங்கள்லயுமே விமர்சனமா வைத்து வராங்க. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நேற்று வந்து என்ன சொல்ல தளபதி விஜயன் அவர்கள் வந்து அவசரமா ஒரு வீடியோ பதிவு விட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் வந்து அந்த அவசர வீடியோல என்ன முக்கிய விடயங்கள் குறிப்பிட்டாருன்னு சொல்லி பார்ப்போம். அவர் குறிப்பிட்ட விடயங்களை குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய வாழ்நாள்ல வந்து இவ்வளவு பெரிய துன்பத்தையும் இவ்வளவு பெரிய வேதனையும் நான் பட்டதே கிடையாது. இந்த கரூர் சம்பவம் எனக்கு அவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வந்து தந்திருக்கேன்னு சொல்லி, மிக மிக வேதனையான நிலையில நான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னா நேற்று தன்னுடைய வீடியோ பதிவுல சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்ல தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள், அதாவது இப்ப பிரச்சாரத்துக்காக வந்து நாங்க கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களுக்கு போயிருக்கோம். ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இவ்வாறு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு சொல்லி 2 தரம் கேட்டிருந்தாரு. அதுக்கு பின்னால வந்து மிகப்பெரிய ஒரு சதிவேலை இருக்குன்னு சொல்லி என்ன சொல்றது தளபதி விஜயன்னா அந்த வீடியோ பதிவுல சொல்லியிருந்தார். கௌரவ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. உங்களுக்கு என் மீது எதுவும் கோபம் இருந்தால் என்ன எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள், என்னை சார்ந்தவர்களை தொட வேண்டாம்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. நான் வீட்டுல இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன சார்ந்தவர்களை வந்து நீங்கள் கை வைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நானும் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். பத்திரிகையாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வருவது, அது மட்டும் இல்லாம தாவேகாவுடைய நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டு வருவது, அதன் தொடர்ச்சியாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து இந்த அறிக்கையை விட்டிருந்தாரு. நீங்க என்ன வேணா என்னென்ன செய்து கொள்ளுங்க, ஆனா என்னை சார்ந்தவர்கள், என்ன விரும்புகிறவர்கள், என்ன நேசிக்கிறவர்கள் மீது கை வைக்க வேணாம்னு சொல்லி தளபதி விஜயனா சொல்லியிருந்தாரு. சிஎம் சார் என்னில எதுவும் கோபம் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக அது மட்டும் இல்லாம இந்த துன்ப நேரத்துல வந்து எனக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்ச அரசியல்வாதிகள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு இந்த வீடியோ ஊடாக. எதிர்கட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா, குறிப்பாக சில நபர்கள் வந்து தளபதி விஜயனாக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இந்த துன்பத்துல வந்து எனக்கு ஆதரவாக நின்ற அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி தளபதி விஜயனா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இறுதியாக அவர் சொன்ன வசனம் தான் மிக மிக ஒரு முக்கியமான வசனம். நண்பர்களே, தோழர்களே, எங்களுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட தொடரும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா தன்னுடைய வீடியோ பதிவுல தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ பதிவுக்கு பிறகு வந்து என்ன சொல்றது, ஆளுங்கட்சியின் கூட்டணி தலைவர்களும் அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் வந்து தாறுமாறுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த வீடியோல இன்னும் அப்படி தப்பு கண்டுட்டீங்க. உண்மையா நான் உங்கள்கிட்ட பொதுவாக கேட்கிறேன். தளபதி விஜயனா வெளியிட்ட வீடியோக்கு பிறகு வந்து ஆளுங்கட்சியின் என்ன சொல்றது கூட்டணி தலைவர்களும் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வைத்து வராங்க. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் வந்து இந்த வீடியோல வந்து மன்னிப்பு கேட்கல, நான் தான் பொறுப்புன்னு சொல்லி தார்மீக கடமை பொறுப்பேற்கல சொல்லி ஏகப்பட்ட விமர்சனம் வச்சு வராங்க. நான் உங்களோட எல்லாட்டையும் ஒரு வேண்டுகோள், அவர் ஏனப்பா பொறுப்பு ஏற்கணும்? தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மாநிலத்துல ஒரு முதலமைச்சரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சிருக்காங்க. அந்த மாநிலத்தின் பாதுகாப்பு முழுக்க அவருடைய கடமையை சேர்ந்தது. அவர் தான் அனைத்துக்கும் பொறுப்பு. 2வது ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, தளபதி விஜயன்னா வந்து நான் தான் அங்க நடந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்னு சொல்லி என்ன சொல்றது கை உயர்த்தி நான் தான் காரணம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா அவர் குற்றவாளிங்க. அதான் சட்டம் சொல்லுது. இப்ப வந்து நான் தான் அங்க நடந்த சம்பவத்துக்கு அவர் மன்னிச்சு கொடுங்க, நான் தான் பொறுப்பு சொன்னா அவர் குற்றவாளி. நீங்க அதுக்கு தான் எதிர்பார்க்குறீங்க எல்லாரும். அவர் எப்ப தார்மீக பொறுப்பெடுப்பாரு? எதிர்கட்சி பாருங்க, எதிர்கட்சியெல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. ஆளுங்கட்சியின் கூட்டணி தலைவர்கள் தான் இவ்வாறான வசனத்தை பயன்படுத்துறாங்க. இப்ப விஜயர வாயில இது வரும்,
நான் தான் பொறுப்பு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாருன்னு சொன்னா உடனடியாக அவரை போட்டு மடக்கி இல்லாமன்னு பாக்குறீங்க. என்றைக்குமே தளபதி விஜயனா ஒரு வேண்டுகோள், என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஏன்னு சொன்னா இது ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நான் தான் பொறுப்பு, இது நடந்த சம்பவத்துக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்க குற்றவாளி, தளபதி விஜயனா குற்றவாளி. இதுக்காக தான் என்ன சொல்றது ஆளுங்கட்சி காத்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாக இதுக்கான எல்லா நட்டேடுகள் இறப்பு நிகழ்ந்தது என்றைக்குமே அது தவிர்க்க முடியாத வேதனை. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்துல வந்து செய்யாத குற்றத்தை யாரும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஒத்துக்கொண்டா தளபதி விஜயனாக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாக வந்து முடியும். தளபதி விஜயனா இன்றைக்குமே இதுக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துறாங்க. என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்க நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி சொன்னீங்களோ ஒட்டுமொத்த பேரும் உங்களை கொண்டு போய் ஒரு மூலையில போட்டுருவாங்க. நீங்க சரியான ஸ்டாண்ட் எடுத்துக்கிறீங்க. என்ன பொறுத்த மாட்டேங்கும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையப்பா. இது வந்து முழுமையாக தமிழ்நாடு அரசோடைய ஒரு பாதுகாப்பு ஓட்டு. அதை வச்சு கொண்டு தளபதி விஜயனாட மீது வந்து தளபதி விஜயனா தார்மீக பொறுப்படுத்திட்டாருன்னு சொல்லி நீங்க முடிச்சுட்டு போலாம்னு பாக்குறீங்க. தளபதி விஜயனா அந்த வீடியோ பதிவு தெளிவாகத்தான் செய்திருக்காரு. என்ன நடந்த சம்பவமோ அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக என்ன பொறுத்த மாதிரி அவர் வச்ச கருத்துல எந்த தவறும் கிடையாது. இப்ப வந்து அங்க நடந்த சம்பவத்தை நான் தான் பொறுப்புப்பா, நான் தார்மீக பொறுப்பெடுக்கிறேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா உடனடியா எல்லாருமே நின்றுருப்பீங்க. சரி விஜய் செஞ்ச தவறு ஒத்துக்கொண்டுட்டு விஜய் நீ விஜய்க்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி. புரியுதா? கடைசி நாளும் தளபதி விஜய் இதுக்கான எந்த வித ரீசனும் கொடுத்துடாதுங்க. மக்கள் இறந்தது தவிர்க்க முடியாத ஒன்று. அது என்றைக்குமே வேதனை. அது ஆறாலையுமே அது சொல்ல இயலாத ஒரு துயரம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து தளபதி விஜயனை குற்றவாளி ஆக்குறதுக்கு முயற்சி செய்றீங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய உலகத்துல ஒரு பேய்காட்டு. மிக மிக அவதானமா இருங்கன்னா நீங்க விட்ட அறிக்கை மிகச்சிறந்த அறிக்கை. ஒரு எவ்வளவு பேர் என்னத்தை சொன்னா கூட மிகப்பெரிய ஒரு அறிவாளியான ஒரு அறிக்கை தான் இது. நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்கிறாரே மன்னிப்பு கேட்கணும் என்றேன். அவர் மன்னிப்பு தவறு செய்தா தானே மன்னிப்பு கேட்கணும். ஒரு தான் தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும். அப்ப தவறு செஞ்சா அவன் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவன். அப்ப நீங்க அதைத்தான் நோக்கி போய்கொண்டிருக்கிறீங்க. அரசியல் ரீதியாக வந்து எவ்வளவு நுணுக்கமான அரசியல் கருத்துகள் வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? அதை விட்டுருங்க உங்களோட கட்சி பிரியோசனங்கள். இன்னொன்று பாஜக கட்சியை இழிவுபடுத்துறீங்க. என்ன பொறுத்த மாட்டேங்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வராட்டி எனக்கு பாஜக தான் பர்சனலா தமிழ்நாட்டில் பிடிக்கும். பாஜக கட்சி இந்தியாவிலேயே மிக மிக ஒரு நேர்மையான கட்சி. நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கின்னு வர காரணமா தான் எனக்கு பர்சனலா வந்து தளபதி விஜயனா வந்து ஒரு நடிகரா நேசித்தேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு தலைவரா நேசிக்கிறேன். ஆனா எனக்கு என்ன பொறுத்த மாட்டேங்கு என்ன சொல்ற பாஜகவின் இப்போ அவர் நான் நினைக்கிறேன் பாஜக தமிழ்நாடு தலைவராக இல்லை. அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை அண்ணாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய என்ன சொல்றது அறிவாற்றல், அவருடைய பேச்சு திறமைகள், அவர் அணுகிற விதங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த மாட்டேங்கி பாஜகவோட தளபதி விஜயனை கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு ஒரு தப்பும் கிடையாது. என்னை பொறுத்த மாட்டேங்கி உங்களை விட பாஜக எவ்வளவுமே பாஜகவால யாருக்குமே இந்த அநியாயம் கிடையாது. பாஜகவால எந்த அநியாயம் யாருக்கும் உழைக்கிறதும் கிடையாது. பாஜக கட்சி நீங்க என்னென்ன எல்லாம் இடத்துல செஞ்சுக்கிறீங்கன்னு நாங்க சொல்ல வந்தோம்னு நீங்க வெட்டப்பட வேண்டிய என்ன பொறுத்த மாட்டேங்கி இந்த தமிழ்நாடு மக்களை வந்து பேய் காட்டுறதை விட்டுட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவா இப்ப புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. தளபதி விஜயனாக நான் இந்த வீடியோட அவர் வேண்டுகோள், நாங்க இருக்கேன்னா உலகத்துல நாங்க பறந்து இருக்கிறோம். நீங்க என்னதான் எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் தளபதி விஜயனா வந்து இலங்கையின் மருமகன். அவருக்கு இலங்கையில உரிமை இருக்கு. தளபதி விஜய்க்கு பிறகுன்னு தான் தமிழ்நாடு அரசியல் தீர்மானிக்கப்படும். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இனி தமிழ்நாடு மக்களுக்காக யாருமே வரமாட்டாங்க. தமிழ்நாட்டுல தளபதி விஜயனா இந்த முறை தேர்தலில் ஜெயிக்க, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்கா விட்டால் இனி வாழ்நாள்ல வந்து தமிழ்நாடு மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. தெளிவா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களோட தலைவிதி. தளபதி விஜயனா வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன தப்புன்னு எனக்கு புரியல. என்ன பொறுத்த மட்டும் இந்தியால பாஜக மாதிரி ஒரு நல்ல கட்சி முதுகுல குத்துற கட்சி கிடையாது. உண்மையா சொல்றேன். பாஜக ஸ்டேட் போர்ட்டான கட்சி. என்ன பேசினாலும் நேர்மையா பேசுவாங்க, நேரடியா பேசுவாங்க. என்ன செய்யணும் எனக்கு பிடிச்ச இந்தியாலே எனக்கு பிடிச்ச கட்சி பாஜக தான். தளபதி விஜயனா வந்து பாஜகவில் இணைஞ்சா நிச்சயமாக தமிழ்நாடு இதை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறீங்கன்னு சொன்னா பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி. பாஜக தான் இந்தியாவிலே மிகச்சிறந்த கட்சி. கிட்டத்தட்ட 3 முறை வந்து பாஜகல இருந்து என்ன சொல்றது இந்தியாவை ஆண்டிருக்காங்க. ஒரே ஒரு தலைவர் மோடி அவர்கள். யாராலே முடிஞ்சிருக்க வருட காலத்துல வந்து 3 முறை பிரதமராக யாரும் வந்திருக்காங்களா இந்திய வரலாற்றுல? இந்தியா மக்கள் அவ்வளவு நேசிக்கிற ஒரு தலைவர் அவர். நிச்சயமா நீங்க என்னதான் விமர்சனம் வச்சா கூட பாஜக கட்சியோட தளபதி விஜயனா சேர்ந்தா மிக மிக சந்தோஷம். என்ன பொறுத்தவரை சந்தோஷம். இப்படியான கீழ்த்தனமான அரசியல் பண்றதை விட தளபதி விஜயனா வந்து பாஜகவுல சேரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன சொல்ல தமிழக வெற்றிகளின் தொண்டர்கள் வந்து தளபதி விஜயனுக்கா உழையுங்கடாப்பா உழையுங்க. நிச்சயமாக ஒரு என்ன சொல்றது இது பழைய அந்த கதை பாஜக அப்படி இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம்
ஒரு பேக்காட்டுத்தனமான அரசியல். அது வந்து மக்கள் அப்படியான மென்டாலிட்டிக்கு போய் புகுத்திட்டாங்க. அதுல தான் உடைச்சு கொண்டு வெளியில வாங்க. என்ன பொறுத்த மட்டும் அதெல்லாம் உடைச்சு கொண்டு வெளியில வாங்க. பாஜக வந்து என்ன பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கே ஆபத்து இல்லாத கட்சின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி ஆபத்தை வருவாங்க? எனக்கு புரியல எனக்கு. இப்படி ஒரு பின்பத்தை கட்டமைச்சு தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சில கட்சிகள் செய்யற ஒரு என்ன சொல்றது பித்தலாட்டத்தனம் தான் அது. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய தாழ்மையான கருத்து தளபதி விஜயனாக்கு நாங்கள் இருக்கிறோம் அன்றும் இன்றும் எப்போதும் இருப்போம். தளபதி விஜயனா விமர்சனம் பண்றவர்கள் தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. தளபதி விஜயனா கரூர்ல நடந்த சம்பவம் சதிவடை என்று சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தளபதி விஜயனாக்கு வந்து செருப்பால எறியப்பட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கரண்ட் என்ன சொல்றது ஆஃப் ஆன ஆதாரம் இருக்கு. சில அங்கே நின்றவர்கள் சொல்றார்கள் கத்தியிலால கீறினவர்கள் என்று சொல்லி சொல்றது ஆதாரம் இருக்கு. சில நபர்கள் வந்து என்ன சொல்றது தமிழக வெற்றி கழகத்தின் ரிபன் அதாவது அடையாளங்கள் கொடிகள் அந்த உடை அமைப்புகளை போட்டுக்கணும் வந்து சில நபர்களை வந்து உலக்கி சேதப்படுத்தின ஆதாரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வந்து சில நபர்கள் சொல்றாங்க சில சில வேறு நபர்கள் கூட்டம் கூட்டமா உள்ள வந்து திட்டமிட்டு நெருக்கடியை கொடுத்து பெண்கள் முகத்துல இடிச்சது ஆதாரம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க நோயாளிகள் காவுற வண்டியில வந்து வைத்தியசாலைகளை தாண்டி வைத்தியசாலையில் இறக்காம கொண்டு போன ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே தளபதி விஜயனா குற்றவாளின்னு சொல்றது எனக்கு வியப்பா இருக்கு. ஆளுங்கட்சியின் கூட்டணி தலைவர்கள் தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க என்னையா மட்டமான அரசியல் பண்றீங்க? என்ன பொறுத்த மாட்டேங்கி நீங்க செய்யற அரசியல் உங்களுக்கே பாவம். ஆனா ஒரு நாள் திரும்பி நிற்கும். நீங்க என்ன நம்ம வந்து அரசியல் கட்சி தலைவர், நம்ம என்ன பேசினாலும் நம்மகிட்ட காசு இருக்கு, நம்ம எதனாலும் பேசிட்டு ஜாலரா போட்டுட்டு வாழ்ந்துட்டு போலாம்னு பாக்குறீங்க. நிச்சயமாக ஒரு நாள் இறைவனுக்கு தீர்ப்பு சொல்லணும். என்ன பொறுத்த மட்டும் இறைவனுக்கு தீர்ப்பு சொல்லணும். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு அரசியல் தலைவரோ இல்ல மக்கள் தலைவரோ இல்ல ஒரு பெரிய மிகப்பெரிய என்ன சொல்றது மக்கள் செல்வாக்குல இருக்கிற நடிகரோ அவர் வந்து இப்படி ஒரு 41 பேர் கரூர்ல நடந்த மாதிரி ஒரு 41 பேர் நிலைமையை வந்து உருவாக்க அவர் முற்பட்டா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு மக்கள் என்னென்னு ஓட்டு போடுவாங்க, அவர் வந்து என்னென்னு ஜெயிப்பாரு. இல்ல அவருக்கு தெரியாதா நம்ம வந்து 41 பேரை இப்படி செய்து விட்டுட்டோம்னு சொன்னா எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியாதா? தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோ ஊடாக தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தா கூட இல்ல மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குல இருக்கிற எந்த நடிகரா இருந்தா கூட தன்னை சார்ந்தவர்களை தன்னை நேசிக்கிறவர்களை இந்த கரூர்ல நடந்த மாதிரி செய்ய முற்படுவாங்களா? தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி செய்ய முற்பட்டால் இந்தியாவின் அதி உயர் விருதை அவருக்கு கையில தூக்கி கொடுப்பாங்களா? அவர் தந்த பேரை தானே கெடுத்த மாதிரி தானே, தலையில தானே மண்ணள்ளி போட்ட மாதிரி தானே. அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய ஓட்டு கேட்க வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா அந்த மக்கள் ஓட்டு கேட்க வந்த மக்களுக்கே இந்த நிலையை ஆக்குவாரா? ஆக்கினா அவருக்கு ஓட்டு விடாதுன்னு தெரியாதா? சின்ன ஒரு பகுத்து ஆராயக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய கூட இதுல விரிவாக்க தெரியும். புரியுதா? தளபதி விஜயனாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது. இது திட்டமிட்ட சதி என்றது தளபதி விஜயனா சொல்ல தேவையில்லை. உண்மையாவே ஒரு பகுத்து ஆராயக்கூடிய ஒரு பண்பான அனைவருமே அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் இது. அது யார் செஞ்சாண்டு எனக்கு தேவையில்லை. யாரோ ஒரு ஆளுக்கு அரசியல் லாபம் தேவை செய்துட்டாங்க. இதுக்கும் தளபதி விஜயனாக எந்த சம்பந்தமும் கிடையாது. தளபதி விஜயனாப்பா ஏன்னப்பா தண்ட தலையில தானே மண்ணலி போடுறாரு. இது வந்து தமிழ்நாடு அரசின் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறையின் பாதுகாப்பு ஓட்டை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னால என்ன சதி வேலை இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. என்ன பொறுத்த மாட்டேங்கி இனி ஊடக சுதந்திரம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில வந்து இப்ப ஊடகங்களால் கைது செய்யப்பட்டு வராங்க. அடிப்படையில வந்து நான் இதை பற்றி கருத்து சொல்ல வரையில என்ன பொறுத்த மாட்டேங்கி நான் இந்த வீடியோவில் திருப்பியும் சொல்லிட்டு போறேன். தளபதி விஜயனாக்கு என்றைக்கும் நாங்கள் இருக்கிறோம், என்றுமே இருப்போம், எப்போதும் இருப்போம். தளபதி விஜயனா நாங்க இருக்குன்னு நினைச்சுக்கோ, நாங்க ஒரு தம்பி என்றைக்குமே எந்த மூலையிலையும் நாங்க இருக்கிறோம். உனக்காக எந்த நேரமும் இருப்போம் அண்ணா. நீ தமிழ்நாடு மக்கள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி இருக்கு. யாரோ அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செயற்படுறாங்க. நீங்க படித்தவர்கள் என்ன சொல்றது பகுத்து ஆராயக்கூடியவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள். இந்த கிராமப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து அந்த என்ன சொல்றது மட்டமான அரசியல் பண்ணி அவங்களுக்கு என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அவர்களுக்கும் என்ன சொல்றது தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து அங்க அந்த இடங்களுக்கு போய் உங்களோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்லி புரிய வைக்க முற்படுங்க. சொல்லி புரிய வைக்க முற்பட்டால் மாத்திரம்தான் உங்களோட அரசியல் எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.